வணக்கம் வியூவர்ஸ். மரம், செடி, கொடி, புற்கள் போன்றவற்றை குறிக்கும் ஒரு உயிரின பிரிவு தாவரம். இது ஒரே இடத்துல இருக்கிறதால நிலத்திணைனும் கூப்பிடப்படுது. இதுவரை சுமார் 3,50,000 தாவர வகைகள் பூமியில இருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு. இவைகள் பெரும்பாலும் பச்சையத்தின் மூலியமா சூரிய ஒளியினால உணவை தயாரிக்குது. இருந்தாலும் சிறு சிறு பூச்சிகள், விலங்கினங்கள், ஏன் மனிதர்களை உண்ணும் தாவர இனங்கள் கூட பூமியில இருக்கு. இந்த மாமிச பட்சிகளான தாவரங்களை பத்தி தான் தமிழ் மோஜோல பார்க்க போறோம். முதல்ல சாரசீனியா. எக்காலம் போன்ற இசைக்கருவியின் வடிவத்தோட இருக்கும் இந்த தாவரம் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில பரவலா காணப்படுது. இளஞ்சிவப்பு, பச்சை, மஞ்சள் ஆகிய நிறங்கள்ல புனல் போன்றிருக்கும் இத்தாவரத்தின் பகுதியில சுவையுள்ள ஒருவித திரவம் உற்பத்தி செய்யப்படுது. இத்திரவத்தின் சுவையால கவரப்பட்டு தேனீ முதலிய சிறு பூச்சிகள் இந்த புனல் போன்ற தாவரத்தின் முகப்புல வந்து அமரும். அப்போ உடனடியா இதன் மூடி போன்றிருக்கும் அமைப்பு பூச்சியை மூடி அதனை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இரண்டாவது நெப்பந்தேஸ். சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளின் அடர்ந்த காடுகள்ல இந்த தாவரம் காணப்படுது. இதுவும் சாரசீனியா போலவே ஒருவித தேன் மற்றும் மெழுகை தனக்குள்ள வச்சிருந்து அதன் மூலியமா பூச்சிகளையும் தவளைகளையும் தனக்கு உணவாக்கிக்குது. இந்த நெப்பந்திஸ் தாவரத்திலிருந்து தான் குரங்குகளும் மழை நீரை குடிக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மூணாவது பெப்ளிஸ். குட்டையா புதர் போல இருக்கும் இத்தாவரம் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியிலும் தென்பகுதி புதிய கினியாவிலும் பரவலா காணப்படுது. தனது அழகான அமைப்பால வானவில் தாவரம்னு அழைக்கப்படும் இது தனது தண்டுகள்ல சிறு சிறு ஊசி போன்ற வடிவமைப்பையும் கொண்டிருக்கு. எறும்போ அல்லது ஊர்வனவோ இதன் தண்டை கடக்க முற்படும் போது இந்த ஊசி போன்ற அமைப்பால முழுவதும் வளைக்கப்பட்டு தாவரம் சாப்பிடுது. நாலாவது ஜென்லீசியா. நீர் அதிகமுள்ள ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தென் அமெரிக்க பகுதிகளில் ஜென்லீசியா தாவரம் காணப்படுது. அழகிய மஞ்சள் நிற பூக்களை கொண்டிருக்கும் இத்தாவரம் தனது மகரந்த வாசனையால பூச்சிகளை கவர்ந்து தனது மூடிகளால மூடி கொண்டு சாப்பிடுது. அஞ்சாவது டார்லிங் டோனியா. கலிபோர்னியாவிலும் அமெரிக்காவின் ஒரேகன் மாகாணத்திலும் இத்தாவரம் பரவலா காணப்படுது. படமெடுத்திருக்கும் நாகப்பாம்பு வடிவத்தோட காணப்படும் இத்தாவரம் பலவித நறுமணங்களை உற்பத்தி செய்து பூச்சிகளை கொள்ளுது. ஆறாவது யூட்ரிகுலேரியா. இது வேறில்லாம வளரும் நீர்வாழ் தாவரம். இது அழகான நீர்க்குமிழிகளையும் உற்பத்தி செய்யுது. இந்த நீர்க்குமிழிகளின் அழகால கவரப்பட்டு பூச்சி இதன் அருகே போகும்போது உடனடியா குமிழியின் வாயை மூடி அதனை கொள்ளுது. ஏழாவது டிரோசெரா. உலகெங்கிலும் இதுவரை 130 வகையான டிரோசெரா தாவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிறிய வெள்ளை பூக்களை கொண்டிருக்கும் இத்தாவரத்தின் கவர்ச்சியான அமைப்பு என்னன்னா சிவப்பு நிறத்தாலான முடி போன்ற செதில்கள் தான். பூச்சிகள் இந்த முடி அமைப்புல நடந்து போனதுன்னா அதிலிருந்து உற்பத்தியாகும் பசை போன்ற திரவம் பூச்சிகளை பிடிச்சு வச்சு கொள்ளுது. தவிர சில சமயம் இந்த செதில் அமைப்பு அட்டை போல சுருண்டு கூட பூச்சிகளை தனதாக்கிக்குது. அதனால டிரோசெரா பூச்சிகள் மட்டும் இல்லாம தவளை இனங்கள் மற்றும் பறவைகளை கூட கொல்லும் சக்தி படைச்சது. எட்டாவது பிங்கி குலா. நறுமணமிக்க மிகப்பெரிய இலைகளை கொண்டிருக்கும் இத்தாவரம் 80 வகைகள்ல ஐரோப்பியா, ஆசியா, அமெரிக்கா ஆகிய கண்டங்கள்ல காணப்படுது. ஒருமுறை இதுல மாட்டிக்கிட்ட பூச்சிகள் இதன் இலைகள்ல இருக்கும் பிசுபிசுப்பு தன்மையால பிணைக்கப்பட்டு இரையாக்கப்படுது. ஒன்பதாவது அல்ட்ரோவண்டா வெசிகுலோசா. இதுவும் யூட்ரிகுலேரியா போலவே வேறில்லாம வளரும் நீர்வாழ் தாவரம். 6 to 11 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட மிதக்கும் தண்டுகளை பெற்றிருக்கும் இத்தாவரம் சுருள் முடி போல வளருது. அதனால இதன் சுருள் போன்ற பகுதியிலும் மெல்லிய குமிழ் போன்ற இலைகளாலும் நீர்வாழ் உயிரினங்கள் கவரப்பட்டு கொல்லப்படுது. 10வது டயோனேயா மஸ்குபிலா. மனிதர்களின் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விலங்கினங்களை பிடிச்சு உண்ணும் தாவரம் இதுதான். பார்ப்பதற்கு அசுரன் போலவே முள்ளு முள்ளா சிறிய 2 கைகளை போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். இந்த கைகள்ல மகரந்தங்கள் அதிகம் இருக்கிறதால அதுல பூச்சி வந்ததுன்னா அதை உடனடியா மூடி இத்தாவரம் கொண்டு சாப்பிடுது. ஒருவேளை பூச்சிகள் இல்லாம பெரிய புழுக்கள் இதுல வந்துட்டா ஒரு வாரம் கூட இந்த தாவரம் வச்சு சாப்பிடுது. அட்லாண்டிக் காடுகள்ல பரவலா காணப்படும் இத்தாவரம் சமீப காலங்கள்ல அமெரிக்க மக்களால விரும்பி வாங்கப்பட்டு தனது வீடுகள்லையும் வளர்க்கப்படுது. பூச்சிகளையும் சிறு சிறு பறவைகளையும் உண்ணும் மாமிச பட்சிகளான இந்த தாவரங்களை தவிர பெரிய பெரிய ஆட்டையும் கூட அப்படியே பிடிச்சு உண்ணும் தாவரங்களும் உலகத்துல இருக்கு. ஆனா அதை வேறொரு பதிவில பார்க்கலாம். அதுவரை தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.